வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இதோட தொடர்ச்சியான முதல் பாகத்தை நம்ம பழைய வீடியோவில் போட்டிருக்கோம். முப்பந்தல் இசக்கியம்மனோட வரலாறை பற்றி தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதோட முதல் பாகம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ரெண்டாவது பாகத்தை பார்த்துட்டு இல்லை சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம இசக்கியம்மன் சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கி அடுத்த ஜென்மத்தில் என்னை கொன்னவனை நான் பழி தீர்த்து ஆகணும்னு சொல்லி ஒரு வரம் கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது எப்படி நடக்குது, எப்படி தன்னோட எதிரியை கருவறுத்தாங்க அப்படிங்கிற கதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, சிவபெருமான்கிட்ட வரத்தை வாங்கியாச்சு, எதிரியை பழி தீர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்த ஜென்மத்தில் அவன் எதிரி பிறக்கிற இடத்து பக்கத்துலேயே ஒரு மகனாகவும் மகளாகவும் பிறக்கணும். அதே மாதிரி ஒரு சோழ தேசத்தில் செம்பியன் மகாராஜாவுக்கு மகனாகவும் மகளாகவும் நீலன் நீலி பிறந்து வராங்க. அதே மாதிரி பூம்புகார் அப்படிங்கிற ஒரு இடத்துல அனந்த செட்டி அப்படிங்கிற பேரில் அவரோட எதிரியும் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ சின்ன வயசில் இருந்தே நீலனுக்கும் நீலிக்கும் அவங்களோட பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதாவது நம்ம எப்படி இறந்தோம், யாரால் கொல்லப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிவபெருமான்ட்ட நம்ம வாங்கின வரமும் எல்லாமே அவங்களோட மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. சின்ன வயசுலேயே 1 வயசு 2 வயசுலேயே ராணிக்கிட்ட அவங்க குடிக்கிற பால் அவங்களுக்கு தீர்த்துக்கலை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊருக்குள்ளே போய் சின்ன வயசுலேயே ஊருக்குள்ளே போய் அவங்களோட அண்ணனும் நீலி 2 பேரும் சேர்ந்து ஊருக்குள்ளே போய் ஆடு மாடு கோழி எல்லாத்தையுமே அடித்து அதோட ரத்தத்தையும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி ஒரு நாள் போச்சு 2 நாள் போச்சு. ஆனால் காலம் போக போக இதை பற்றி அரசருக்கும் தெரிய வருது. இப்போ அரசர் என்ன முடிவு பண்ணிடுறாரு, ஆகா நமக்கு பிறந்த குழந்தைங்க உண்மையாகவே குழந்தைங்க கிடையாது, இப்போ நமக்கு பிறந்த குழந்தைங்க ஒன்று பேயாக இருக்கணும், இன்னொன்று பிசாசாக இருக்கணும்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு தன்னோட ஜோசியரை கூப்பிட்டு அதை கணிச்சு அவங்க 2 பேர்த்தையும் ஒரு காட்டுக்குள்ளே விட்டு வர சொல்லிக்கிறாங்க. அப்போது அவங்க இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் கொண்டு போய் நீலனையும் நீலியையும் தனியாக விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ அவங்களோட வயசு பார்த்திங்கன்னா 3 வயசு. நல்லாவே தெரிஞ்சுக்கணும், 3 வயசுலேயே அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே விடப்படுறாங்க. அவங்களுக்கு சரியான பசிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. நீலனும் நீலியும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்குகளையும் அடித்து ஆடு மாடு எல்லாத்தையும் அடித்து அதோட ரத்தத்தை குடித்து தன்னோட பசியை தீர்த்துக்கிறாங்க. இதே நிலைமையில தான் இங்கே அனந்த செட்டியும் இப்படியே வளர்ந்து வராரு. காலங்கள் ஓடுது, அவருக்கு கல்யாணமும் நடக்குது. ஆனால் சின்ன வயசுலேயே அவங்களோட அப்பா அம்மா அனந்த செட்டியோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவருக்கு சின்ன வயசுலேயே ஜாதகம் பார்த்துருவாங்க. அந்த ஜாதகத்தில் அந்த ஜோசியர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த பையனுக்கு முன் ஜென்ம தோஷம் இருக்குது, இதனால் இவரோட உயிருக்கு முன் ஜென்மத்தில் ஒரு பொண்ணால் இவருக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இதை தடுக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் சொல்லி இவர் ஊர் கட்டுப்பாட்டில், அதாவது ஊருக்குள்ளே இருந்தால் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் ஊரை விட்டு அவர் வெளியே போகிறாரு, இல்லை வெளி இடத்துக்கு போகிறாரு, வியாபார விஷயமாக போகிறாரு அப்படின்னா இவர் கூட நான் செஞ்சு தரக்கூடிய ஒரு மாய கத்தியை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இந்த மாய கத்தியை இவர் கூட இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு தீய சக்தியாலையும் இவரை நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வயசுலேயே ஒரு மாய கத்தியை அவருக்கு பண்ணி கொடுத்துறாரு. இதை அவர் எப்போ வெளியில் போனாலும் சரி, வீட்டில் இருக்கும்போது சரி அவர் கூடயே வச்சுப்பார். ஒரு கட்டத்தில் அனந்த சட்டிக்கு ஒரு நேரம் வருது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் மனசில் நினச்சிட்டு தன்னோட தங்கூடவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மாய சக்தி உள்ள அந்த கத்தியையும் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ கிளம்புற பாதை எந்த பாதை அப்படின்னா, இந்த நீலனும் நீலியும் தன்னோட இருப்பிடமாக கருதக்கூடிய அந்த காட்டு வழி பாதையில் தான் போகக்கூடிய சூழ்நிலை வருது. ஸோ இவரும் கிளம்புறாரு. கிளம்பும்போது இந்த மாயக்கத்தையும் வச்சுட்டு போகிறாரு. ஸோ நீலன் நீலி இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு மரம் வெட்டக்கூடியவங்க அந்த காட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த காட்டுக்கு வந்துட்டு இருக்க நேரத்தில் நீலன் என்ன பண்ணுறாரு, தன்னோட பசிக்காக ஆடு மாடலை வெட்டி அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மரம் வெட்டுறவங்க பார்த்து தெரியாமல் அந்த நீலனை வெட்டி கொன்னுடுறாங்க. ஸோ இப்போ தனியாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீலி மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்ஜென்மத்தில் சிவபெருமான் கொடுத்த வரத்தின்படி நிறைய சக்திகள் இருக்குது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அனந்த சட்டி அந்த காட்டுக்குள்ளே வர்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அனந்த சட்டியையும் இந்த நீலி அம்மன் பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன தெரியுது, இவர் தான் நம்ம பழி வாங்கக்கூடிய ஆளுன்னு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் பக்கத்தில் போய் கொல்றதுக்காக போகிறாங்க. ஆனால் அவர் கையில் ஒரு சக்தி வாய்ந்த
அந்த கத்தி இருக்கிறத பார்த்துட்டு இவனை நம்மளால் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி இவனை மயக்கிறதுக்காக வேறு ஒரு வழி பண்ணுறாங்க. ஒரு அழகான பெண் உருவம் எடுத்து அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ இல்லை அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த காலகட்டத்துலேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதாவது நம்ம வெளியில் போகும்போது, நைட்டு போகும்போதும் சரி, எந்த பொண்ணு கை நீட்டினாலும் சரி, இல்லை நம்ம இப்போ ரோட்டில் போகிறோம் கை நீட்டினாலும் சரி, மறைச்சாலும் சரி ஏற்றாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான மோகினிங்கள் நடமாட்டம் சில இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பும்போதே சொல்லி விடுவாங்க. அதே மாதிரி இவருக்கு சொல்லி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் ரூபம் இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா ஒருவேளை நம்மளை கொல்லக்கூடிய அந்த முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணாக இருக்குமோன்னு சொல்லி ஆனந்த செட்டிக்கும் ஒரு டவுட் வருது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கத்தியை காமிச்சு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியில் ஓடி போய் அங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் போய் ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டி இந்த மாதிரி என்னை கொல்றதுக்கு ஒரு பேய் ஒன்று அந்த காட்டுக்குள்ளேருந்து வந்துட்டுருக்கு, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்கிட்ட கதறாரு. அப்போ இவர் கதறினதை கேட்டு ஊர் மக்களும் யோசிக்கிறாங்க. அந்த டைமில் தான் நீலியம்மன் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆனந்த செட்டிக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்லி, அந்த அவங்களோட மனைவி உருவத்தையும் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கள்ளி செடியை பிடுங்கி தன்னோட இடுப்பில் வச்சு அதை ஒரு குழந்தையாக மாற்றி அதனோட மனைவியையும் அவங்க பையனும் மாதிரி அப்படியே நடந்து மறுபடியும் ஊருக்குள்ளே போகிறாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு அனந்த செட்டியும் இருக்கிறாரு, அம்மன் நீலியம்மனும் தன்னோட உருவத்தை மாற்றி அனந்த செட்டியோட மனைவி உருவத்தில் இருக்காங்க. 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ இந்த நீலியம்மன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி தான், இப்போது எங்களோட வீட்டுக்காரர் வந்து என்னை விட்டுட்டு வேற ஒரு தேசம் போகிறாரு, திரும்பி வரமாட்டேன்னு சொல்கிறாரு, எனக்கு இவர்கிட்ட ஒரு ஆள் இல்லையா, நீங்கள் தான் எங்களை 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி மக்கள்கிட்ட முறையிடுறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ இல்லை அப்போ இல்லை, எப்போவுமே பொண்ணுங்க சொன்னால் தான் உலகம் நம்பும் அப்படிங்கிற கண்டிஷனில் அந்த காலத்தையும் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த பொண்ணு சொல்லதையும் மக்கள் அந்த உள்ள மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அனந்த செட்டி கதறில் அப்போ எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் அவர் என்ன சொல்கிறார், ஊர் மக்கள்லாம் கூடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிப்பா நீங்கள் 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் சரி உங்கள் ஊருக்கு நான் ஒரு ஆள் அனுப்பி விட்றேன், அங்கேருந்து உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வந்து இது எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் பேசி அவங்க ஊருக்கு, அதாவது பூம்புகாருக்கும் ஆளை அனுப்பி விடுறாங்க. அந்த பூம்புகார் ஆளை அனுப்பி விட்டதுக்கப்புறம் முன்னாடி மாதிரி இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோங்கிற மாதிரி கிடையாது, ஒரு குதிரையில் இல்லை மாட்டு வண்டியில் தான் போகணும். அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப சில நாட்களாக கூட ஆகலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க 2 பேர்த்தையும் ஒரே வீட்டில் அடைச்சி வைக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. அப்போது நீலியம்மன் நினைக்கிறாங்க, இவன் கத்தி அவங்ககிட்ட இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம அவளை கொல்ல முடியாது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு ஊர் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அம்மா ஐயா, இப்போ நான் வந்து அவரோட மனைவி, நான் வேண்டான்னு சொல்லி தான் அவர் போகிறாரு, அவர்கிட்ட கத்தி இருக்குது, திடீர்னு எனக்கு இங்கே 2 பேர்த்து ஒரே இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க, அப்படிங்கும்போது கத்தி வச்சு குத்தி என்னையும் பிள்ளையும் கொள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கியான்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிட்டு அந்த கத்தியையும் சூழ்ச்சி பண்ணி வாங்கி வச்சிடறாங்க. ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நீலி அம்மனையும் அனந்த செட்டியும் ஒரு வீட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. அடைச்சி வச்சுட்டு போயிடுறாங்க. இரவு ஆகுது, நைட்டு நேரம் ஆகுது. அப்போந்தான் நீலியம்மன் தன்னோட சுயரூபத்துக்கு வரா. ஆங்காரமாக தன்னோட ருத்ரதாண்டவத்தை ஆடி அனந்த செட்டியை வயிற்றுலேயே அடித்து அவனோட வயிற்றை கிழித்து அவனோட குடல் எடுத்து மாலையாக போட்டுக்கிறாங்க. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு ஊர் மக்கள் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஜன்னல் வெளியாக காற்றா கரைஞ்சி போயிடுறாங்க. இது தன்னோட முன்ஜென்மத்தில் நடந்த அவங்களோட ஒரு இதுக்கு அவங்களோட பழிக்கு அவங்க வந்து பழி தீர்த்துக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ஊர் மக்களில் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் தான் கையில் வச்சுருந்த அந்த கள்ளி செடியால் உருவாக்கின அந்த குழந்தையும் கீழே போட்டு மிதித்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட பழியை தீர்த்துக்கிட்டு தென் திசையை நோக்கி, அதாவது நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய தென் தமிழகத்தை நோக்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி முப்பந்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம ஔவையார் இருக்காங்கல்ல, அந்த ஔவையார் அம்மையார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முப்பந்தலோட அந்த இசைக்கம்மனோட அதோட கோபத்தை தணித்து இந்த முப்பந்தல்லையே உட்காந்து இருக்கக்கூடிய எல்லா கஷ்டப்பட்ட மக்களுக்கும் அருள் புரியுமாறு வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முப்பந்தல் அப்படிங்கிற ஒரு பேர் வரக்கு முக்கியமான காரணம், சேர சோழ பாண்டிய அரசர்கள் 3 பேரும் பந்தல் கட்டி இந்த இடத்துல உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தனால தான் இந்த இடத்துக்கு முப்பந்தல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் காரணம் வருது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், அதாவது தான் இசைக்கிகளுக்கெல்லாம் தலைமை, அதாவது நம்ம எப்படி இருக்கிற கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் சிவன் சொல்கிறோமே, அது மாதிரி இசைக்கிகளுக்கு எல்லாம்
மூத்தவ அதாவது தாய் வந்து இந்த முப்பந்தல் இசக்கியம்மன் தான். ஆனால் இதோட மெயின் கோவில் அதாவது தலைமை கோவில் இது கிடையாது. இந்த கோயிலேருந்து கொஞ்சம் இடது பக்கமாக நீங்கள் உள்ளோடி போனீங்க அப்படின்னா ஒரு ரயில்வே தண்டவாளம் வரும். அதுக்கு கீழே ஒரு சின்ன பாதை மாதிரி போகும். அது வழியாக போனீங்கன்னா அந்த இடத்துல ஆலடி இசக்கியம்மன் ஆலடி அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயிலோட வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இதை வீடியோவில் மேலே பாருங்கள். அந்த வீடியோவில் உங்களுக்கு 28, 29, 30, 31, 7 ஆகஸ்ட்டு 2024 ஆண்டு இந்த 4 நாள் மிக சிறப்புமாக வந்து கோயிலோட எடுத்து திருவிழா எடுத்து நடத்தப்படுது. நீங்கள் அதுக்கு இந்த கோயிலுக்கு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனோட சிலையும் சரி, சுடலை மாடன், அக்னி மாடன், தலவாய் மாடன், பூக்குழி மாடு அப்படின்னு ஏகப்பட்ட காவல் தெய்வங்களோட சன்னிதி அங்கே இருக்குது. ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும், இந்த காவல் தெய்வங்களை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டார்டிங் சேனல் தான். உங்களோட காவல் தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.